இந்தியா டுடே குழுமத்தின் சார்பாக சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக ஊடக மாநாடு நடைபெற்று வருகிறது. தென்னிந்தியாவில் முதன்முறையாக சென்னையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் இன்றைய நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். கேரள முதல்வர் பினராயி விஜயன், புதுவை முதல்வர் நாராயணசாமி மற்றும் தொழிலதிபர்கள் பங்கேற்றனர். இந்தியா டுடே குழுமத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக மாநாடு இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்றது. அப்போது பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, தமிழக அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது என்றும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறப்பால் உருவாகியுள்ள வெற்றிடத்தை பாரதிய ஜனதா கட்சி தன்வசப்படுத்த முயற்சிக்கும் எனவும் கூறினார். There is an amount of though the political vacuum is filled up by a chief minister, the ADMK, how it will be popular, it all depends on the performance of the chief minister and his government and his party, how they are going to conduct themselves and behave themselves. But as the BJP is concerned, we are fortunate. Narendra Modi is a brand. And the brand is strong in Tamil Nadu also. திமுக ஆட்சியில் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும், வறுமையிலிருந்து மக்களை காக்க சமூக நலத்திட்டங்கள் உதவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். மேலும் இலவசம் பற்றி தவறான எண்ணங்கள் பரப்பப்படுவதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். ஆரோக்கியமான உடல்நலத்தோடு ஒரு தலைமுறை உருவாக்குவது அர்த்தமுள்ள முதலீடுகள் தானே. அதேபோல் முதியோர் உதவி திட்டம், விதவைகள் மறுவாழ்வு திட்டம் எல்லாமே வறுமையின் பிடியில் சிக்கிவிடாமல் முதியோரை, ஏழை எளியோரை காப்பாற்றும் அர்த்தமுள்ள முதலீடுகள் தானே. பாரதிய ஜனதா கட்சியின் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை வரவேற்பதாக கூறிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பணமதிப்பு நீக்கத்தின் சாதக அம்சங்களை மக்களிடம் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறினார். Whenever there is a move, immediately there will be some time to correct it. 60 days are over. Even today in my state there is no cash crunch. Economy is going on as usual. Now what it indicates, even people are happy now. இந்தியா டுடே குழுமத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முக்கிய அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், கலைத்துறையினர் பலர் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். இந்தியா டுடேவின் கான்க்ளேவ் 2 நாள் சென்னையில் நடைபெற்றது. இந்த 2 நாள் கருத்தரங்கில் 4 மாநில, தென் மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்களை பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவை அனைத்தையும் செயல்படுத்தும் பொழுது தென் மாநில மக்களின் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் என்பது இங்கு வந்திருந்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ராமானுஜம்.